கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நேத்து ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஃபேன் மாட்டியிருக்கோம். அந்த ஃபேன் மாட்டியிருக்க கம்பியிலேருந்து ஸ்பார்க் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஃபேன் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா மேலேருந்து ஸ்பார்க் வருது. இந்த ஒயர் மேல் சைடு கட் ஆயிருக்கு போல ஏதோ, அதனால ஸ்பார்க் ஆகுது. நீங்க 1 மீட்டர் வரும்போது ஒயர் வாங்கிட்டு வந்துருங்க, பிளாஸ்டிக் ஒயர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் கஸ்டமர்ட்ட வந்து செக் பண்ணிட்டு வாங்குறேன் சார்ன்னு சொன்னேன். இல்ல நீங்க வரும்போதே வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாரு. நானும் 1 மீட்டர் பிளாஸ்டிக் ஒயர் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். என்ன செக் பண்ணவும் உள்ள ஒயர் தான் ஃபால்ட்டிங், ஒயர் மாத்திருங்கன்னு சொன்னாரு. நானும் அது உள்ள இருக்க பைப்புல இருக்க ஒயர புதுசா மாத்துனேன். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃபேன்ல பாடி ஆனாலும் இந்த மாரி ப்ராப்ளம் ஆகும். ஒயர புதுசா மாத்திட்டு, கஸ்டமர்ட்ட சொன்னா தெரியாது. அதனால அந்த ஃபேனுக்கு ஃபேஸ் மட்டும் குடுத்துட்டு, ஃபேன் மேல டெஸ்டர் வச்சு செக் பண்ணாக்கா பாடி ஆகுது ஃபேனு. கஸ்டமர்ட்ட நான் கேட்டேன், "ஃபேன் எதுவும் சர்வீஸ் பண்ணீங்களான்னு?" கேட்டிருந்தேன். ஆமா, ஒரே சவுண்ட் வந்து அந்த பேரிங் படி சொல்லி பேரிங் மாத்தி மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அந்த கஸ்டமர்ட்ட இந்த ஃபேனுக்கு வைண்டிங் புதுசா பண்ண வேண்டி வரும் சார்ன்னு சொல்லியிருந்தேன். அந்த கஸ்டமரோட "நல்லா தானப்பா வருது. நீ என்னப்பா ஃபேன் வைண்டிங் பண்ணணும்னு சொல்ற?" அப்படின்னு கேட்டாரு. நான் அந்த கஸ்டமர்ட்ட டெஸ்டர் வச்சு காமிச்சேன். "பாருங்க சார், இது மாரி பாடி ஆவுது. கண்டிப்பா இது வைண்டிங் பண்ணி தான் இந்த ஃபேன் மாட்டணும்." அப்படின்னு சொல்லியிருந்தேன். கஸ்டமர் "ஓடுற ஃபேனுக்கு ஏன்ப்பா நான் வைண்டிங் பண்ண" சொல்லியிருந்தாரு. "எப்படி ஃபேன்ல ஷாக் அடிக்கும்? எதனால அடிக்குது?" அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேன்ல வைண்டிங் பண்ணும்போது இந்த மாரி பிளாஸ்டிக் பேப்பர் ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு வைப்பாங்க. இது மாதிரி இது இல்ல. அதுக்கப்புறம் வைண்டிங் சுத்துன அப்புறம் திரும்பி மேல ஒண்ணு வைப்பாங்க. இதே மாரி பிளாஸ்டிக் வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க. கோர்ல ஒரு ஒரு செட்டிங்ல அப்படியே லைனா அது மாரி பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு ஃபுல்லா வைண்டிங் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஃபேன்ல செட் பண்ணுவோம். ஃபேன் ஓட்டுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் ஃபேன் ஓட ஓட ஃபேன் ஹீட் ஆகும். அப்போ இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பளம் மாரி அப்படியே நொறுங்கிடும். மொர மொரன்னு அப்படியே ஆயிட்டு நொறுங்கிடும் இது. அந்த மாரி ஃபேன் ஓடிட்டே இருக்க டைம்ல உங்க வீட்ல வைண்டிங் நல்லா தான் இருக்கும். ஃபேன்ல ஏதோ சவுண்ட் வருது, பேரிங் சவுண்ட் ஏதோ கீச் கீச் சவுண்ட் வருதுப்பான்னு சொல்லி இந்த ஃபேன கழட்டுவீங்க. கழட்டி கடையில ரெடி பண்ண குடுப்பீங்க. சப்போஸ் அந்த ஃபேன்ல பேரிங் போயிருக்கு. அவங்க தட்டி கழட்டும்போது இந்த பிளாஸ்டிக் ஷீட்லாம் வந்து மொர மொரன்னு அப்படியே கொட்டிடும். கொட்டுன அப்புறம் அந்த காப்பர் கம்பி அந்த இரும்புல டச் ஆச்சுன்னா, இந்த மாரி பாடி ஆக சான்ஸ் இருக்கு நெறைய. அதனால தான் நெறைய வைண்டிங்கில நீங்க ஃபேன் பழைய ஃபேன் எடுத்துன்னு போய் இந்த மாரி பேரிங் மாத்தணும்னு சொல்லும்போது, வைண்டிங் கேரண்டி இல்லன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி பேப்பர் கொட்டுச்சுன்னா, புது வைண்டிங் பண்ணி தான் ஆவணும். இல்லன்னா இந்த மாரி ஃபேன் பாடி ஆகும். ஃபேன்ல ஷாக் அடிக்கும். நெறைய பேர் "நல்லா தானே ஃபேன் ஓடுது. இது ஏன் வைண்டிங் பண்ணணும்னு?" கேட்பீங்க. இதுதான் காரணம். சரி, ஃபேன் நல்லா தானே ஓடுது, நான் அப்படியே ஓட்டுறேன்னு சொன்னீங்கன்னா, என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க மாட்டியிருக்க ஃபேனோட லப்பர் கொஞ்சம் கட் ஆயிருந்தது. அந்த மாரி ப்ராப்ளத்தினால அந்த கம்பியில டச் ஆச்சுன்னா, நம்ம பில்டிங்கில இருக்கக்கூடிய எல்லா கம்பிலயும் லைன் வரும். ஃபேஸ் லைன் வரும். அதாவது ஷாக் அடிக்கும். நெறைய வீட்ல மொட்டை மாடில பார்த்தீங்கன்னா, அடுத்த ஃப்ளோர் கட்டுறதுக்கு கம்பி கட்டி அப்படியே விட்டுருப்போம். இந்த மாரி இடத்துல துணி காய போடுவோம். குழந்தைங்க போய் விளையாடும் மொட்டை மாடியில. அவங்கலாம் கை வச்சா ஷாக் அடிக்கும். இந்த மாரி ஃபால்ட் இருக்க ஃபேன் மாட்டியிருந்தா, மழை டைம்ல செவுத்துலயும் விறுவிறுன்னு ஷாக் அடிக்கிற மாரி இருக்கும். ஃபேனோட பாடி லைன் பாஸ் ஆச்சுன்னா, இந்த மாரிலாம் ப்ராப்ளம் வரும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் அந்த கஸ்டமருக்கு புரிய வச்சுட்டு, ஃபேன கழட்டி குடுத்துட்டேன். வைண்டிங் பண்ணணும்னா சொல்லுங்க சார், நான் மாட்டி தரேன்னு சொல்லிட்டேன். இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட நெறைய விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல பாருங்க. எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட நெறைய விஷயங்கள பார்த்தும், கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ. நான் ஓம் பிரகாஷ்.